ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கிறாய் என்று என் தங்கைக்கு கடிதம் எழுதினான் என் காதலன். நான் பதில் எழுதினேன், நீ அழுக்காய் இருக்கிறாய் என்று. இது நல்லா இருக்கும் சார். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கும் சார். எல்லாமே சிக்கன் ஐட்டம் தானே? ஆமாம் சார், எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் சார். இந்த கோழிலாம் என்ன பிராண்டு, ஐ மீன் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க? அதை மேனேஜ்மெண்ட்டில் கேட்டால் தான் சார் தெரியும். ஏதோ ஃபார்ம்லேருந்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் யூஸ் பண்ணுற கோழிக்கெலாம் என்ன வயசு? வயசா சார்? நீங்கள் ஏதோ தப்பான அர்த்தத்தில் கேட்குறீங்களா சார்? இல்லை நைனா, இப்போ 4 வார சிக்கன்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், 6 வார சிக்கன்னா இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும், 8 வார சிக்கன்னா வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னு வைனா கோழியை கச்சி தான் இருக்கணும். எனக்கு தெரியாது சார். ஆனால் இது மாதிரி கேள்வி கேட்குற கஸ்டமரை நான் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். சரி, அத்தனை எத்தனை வரும்போது தெரிஞ்சுட்டு வானேண்ணா. தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? ரீஃபைண்ட் ஆயில் தான் சார் யூஸ் பண்ணுறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான். ஆனால் என்ன ஆயில் தெரியல சார். ஆனால் ஒன்று சார், நீங்கள் அசத்துறீங்க சார், அசத்துறீங்க. நீங்கள் ஆயிலை ரீயூஸ் பண்ணுறீங்களா? ரீயூஸ்னா சார்? இல்லை, இப்போ காலையில் ஒரு கஸ்டமர் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதே ஆயிலை ஈவினிங் யூஸ் பண்ணுவீங்களா? சார் எனக்கு தெரியாது சார், கேட்டு சொல்கிறேன் சார். சரி, ஆர்டர் எடுத்துக்கோ. ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கார்ல. நாம ஒரு டிஷர்ட் வாங்க கடைக்கு போறோன்னு வையேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்குவோம். ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்படி இல்லை. நூல் என்ன விலை, எங்க வாங்கியிருப்பாங்க, ரீட்டெயிலா ஹோல்சேலா, இந்த மாதிரிலாம் யோசிச்சு வாழ்க்கையை குழப்பிக்கும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத கேசடி. என்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? காதல் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஆகிறது, சுவாசித்த பின் கார்பன் டை ஆக்சைடு ஆகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. குட் ஒன். Can I have a smoke, please? Smoke, sir? Yeah. Okay, sir. Sir, இந்த பிராண்ட் தான் சார் இருக்கு. No problem. Okay, sir. Thank you, sir. சார், காசு இல்லை சார். ஆமாம் சார், காசு இல்லை சார். காசு இல்லை சார். ஆமாம், காசு இல்லை சார். விளையாடாதீங்க சார், இதில் காசு இல்லை சார். சார், அதில் காசு இல்லைங்கிறது தெரியும், என்கிட்டயும் காசு இல்லை. பரவாயில்ல, கார்டு இருந்தால் கொடுங்க சார். சார், கார்டு இருந்தால் நான் கேஷ் வச்சுருக்க மாட்டேனா? சார், என்ன சார் விளாண்டுட்டு இருக்கீங்க? ஒன்று கார்டு கொடுங்க சார், இல்லை காசாவது கொடுங்க சார். சார், எனக்கு வயிறு பசிச்சுது, நான் உள்ளே வந்துட்டேன். இந்த மாதிரி மெட்ராஸ் நிறைய சின்ன சின்ன ஹோட்டலாம் போய் காசு இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். அவங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க, நான் செஞ்சுட்டு வெளில வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேலை சொல்லுவாங்க, நான் செஞ்சுட்டு போயிடுறேன். இங்கே பாரு, என்ன டென்ஷன் ஆகாத. என்னமோ பிரில்லியண்டாக பேசுனா, விதமாக பேசுனா, அதே மாதிரி டிப்ஸ் அதிகமாக கொடுப்பேன்னு பார்த்தா பில்லுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறா. யோ, காசை குடியா. காசு இல்லை. இப்போ உன்னை என்ன பண்ணுற பார். எக்ஸ்கியூஸ் மீ சார், பணம் தாரீங்களா சார்? நீங்கள் என்ன வாடா போடான்னு கூட சொல்லலாம், எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு. அப்படியா? இருறா வாரேன். இதெல்லாம் எனக்கு புதுசே இல்லை, போங்க. என்ன சிரிப்பு? இப்போ ரோட்டில் ஒருத்தன் காசு இல்லாமல் போகிறான், அவனை காசு வச்சிருக்கோம் பார்த்து சிரிக்கிறானா? நீ காசோட வந்தேன், நான் காசு இல்லாமல் வந்தேன். அது என்னமோ எழுதிந்திய கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன், அத்தை எழுது. ஸ்டைலாக ஒருத்தன் மாட்டிடக்கூடாது, கொத்திடுவாளுங்க. எப்படி புகழ்றேன் பாரு. இவனை பத்தி ஒரு கவிதை எழுத. கவிதை சித்ருண்டி. சார், கல்யாணம் பண்ணிக்க மாதிரி கோழிக்கு வயசெல்லாம் கேட்டு சாப்பிடா சார். இவனை விடாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் நேனா, நல்லா சாப்பாடு போட்டேன், தங்கறதுக்கு இடமும் கொடுத்துட்டேன். வாங்க போலாம். உன் பேர் என்ன? பாசன். அப்பா பேரு? எத்திராஜ். வயசு என்ன? 25. அப்பா என்ன பண்றாரு? அப்படியே பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸ்டேஷனுக்கு அமிச்சிட்டிங்களா? நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். யோ, யார் அது 5 ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டது? நான் தான் சார். பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கா? என்ன பண்ணுற? I'll tell you சார். I'll tell you. என்னையா சொல்ல போகிறேன்? படித்தேன், வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு காசு இல்லை, அதனால 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னு சொல்ல போறியா? சார், ஒரு நிமிஷம், டிரைவர் வராரு. யார் டிரைவர்? எங்கள் அப்பாவோட டிரைவர் சார். ஒரு நிமிஷம் சார். மை கார்டு.
இதை கொண்டு போய் அம்பாசிடர் பலவல்ல காசு இல்லாமல் சாப்பிட்டாராமே அப்படின்னு சொல்லி பே பண்ணுங்க. வாலெட்டை வண்டியில் சரிங்க சார். ஓகே. ம் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. எத்ராஜ் அவர் என்னோட அப்பா சார். இவரோட சன்னா நீங்கள்? ஆமாம் சார். அப்புறம் ஏன் காசு இல்லாமல் சாப்பிட்டீங்க? ஒரு அனுபவத்துக்காக சாப்பிட்டேன். அனுபவமா? புரியலையே சார். டீனா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கீங்களா சார்? போயிருக்கா. எப்படி சார் இருக்கும்? கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ளே போய் யாரையாவது ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போய் காஃபி சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் பேசியிருந்தா எப்படி சார் இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அனுபவத்துக்காக பண்ணுவேன் சார். அப்படின்னா அனுபவத்துக்காக கொலை பண்ணுவீங்க, திருடுவீங்க, கொள்ளடிப்பீங்க, அப்படி தானே? இல்லை சார், இதெல்லாம் பண்ணால் உங்கள் சட்டம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குமா சார்? கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். ஸோ உங்கள் சட்டம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் அனுபவத்தை தேடிப்பேன் சார். உங்கள் பேர் என்ன? வாசன். வாசன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா சார்? ஒரு போலீஸ்காரன் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பாக சார். அதுவும் ஒரு அனுபவத்துக்காக, அப்படி தானே? இல்லை சார், உண்மையா. ஐ எம் ஐயப்பன். ஒரு நிமிஷம்டா சொல்கிறேன் மச்சான். டேய் அருள், நம்ம திருப்பி ஒரு நாள் காலேஜ் லைஃபுக்கு போகணும்டா. அதுக்கு என்னடா பண்ண இப்போ? டேய் நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. நானும் சொல்லிடுறேன். ஓகேடா, வாழ்ந்துருவோம். எந்த சொல்லுங்க வாசன். ஹாய் மைப்பன், நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும். வாசன், நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்ருங்களேன். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பர்த்டேன்னு சொன்னீங்க, யாருக்குன்னே சொல்ல? வாங்க சொல்கிறேன். யாருக்குங்க? வாங்க சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் மெய்யப்பன்ப்பா. ஹலோ சார். போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அப்படியா? நீங்கள் பேசிகிட்டு இருங்க, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும்ப்பா. ஓகே சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா சொல்லுங்கள். என் மகன் உங்களுக்கு எப்படி அறிமுகமானா? அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டு. புரியுது. சார், உங்களுக்கு தானே பர்த்டே? இல்லை எனக்கு ஜூலை 31 ஜூலை 31. ஆமாம். மந்திரா வாமா. என்னுடைய மக சார் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு மையப்பன். வணக்கம். உனக்கு தான் பர்த்டே? இல்லை எக்ஸ்கியூஸ் மீ, அப்பா நான் கெஸ்ட் நீ கவனிக்கிறேன். போய் வேலையை பாருமா. சார், கண்டுபிடிச்சேன் சார். அப்படியா? கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவாக இருக்கணும். போலீஸ்காரனா இதனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் அவளுக்கு பர்த்டே கொண்டாடுறதுன்னா அங்கெல்லாம் போகணும். அங்கேயா? ஆமாம். அப்போ யாருக்கு தான் சார் பர்த்டே? உங்கள் ஃப்ரெண்டே சொல்லுவார். மெய்ப்பன் வாங்க போகலாம். ஒரே குழப்பமாக இருக்குது சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் உங்களுக்கு குழப்பம் தெரியலையா? ஆமாம் சார். யாருக்கு பர்த்டேன்னு கேட்டிங்களே. மணி இங்கே வாங்க. இவருக்கு தான். வணக்கங்க. 10-15 வருஷமா இந்த வீட்லயே இருக்காரு. அற்புதமாக சமைப்பாரு. என் வயிற்றை பார்த்தாலே தெரியுமே. வீட்டு சொந்தக்காரனுக்கு ஒரு பிறந்தநாள் இருக்கிற மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவனுக்கும் ஒரு பிறந்தநாள் இருக்கும் இல்லையா, அதையும் விடாமல் நாங்கள் கொண்டாடிடுவோம். இந்த கேக் கூட இவர் செஞ்சதுதான். அம்மா பாடுமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி தேங்க்ஸ். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ வாசன். ஃபோன் பண்ணுங்க, மீட் பண்ணுவோம். சார், நான் இது வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே வந்ததே இல்லை. வரலாமா? தாராளமாக வாங்க. ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல? அது உங்களை பொறுத்து இருக்கு. ஓகே, சரி வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பியா? 75 கேஸில் கூட்டு வந்த முத்துசாமி பாத்ரூம் போனா சார், ஆளை காணல சார். காணா போயிட்டானா? என்னங்க? என்ன ப்ராப்ளம்? இல்லை, இன்னைக்கு கோர்ட்டில் ஒருத்தனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அவன் ஓடி போயிட்டானா. என்ன பண்ண? ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம், ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூஸ் பண்ணலன்னா எனக்கு ப்ராப்ளம். ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு 150 ரூபா ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். நான் வேணா போகிறேனே. ஏங்க விளையாடுறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. இதில் என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது?
என்ன சார் ஒரு 150 ரூபா ஃபைன் போட போறாங்க. 150 ரூபா ஃபைன் ஓகே. ஆனா இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை போய் நிற்க வச்சு இவன் தான் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொன்னா எனக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆயிருங்க. இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் தானே ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க. தம்பி என்னையா சார்? ஒரு நிமிஷம் வா. இது ஓகேவா? ஏங்க ஜோக் பண்ணுறேன், வாங்கி கொடுங்க சார். சட்டையை கட்டுப்பா. சரிங்கய்யா. மதுரை மதுரை மதுரை. என்னப்பா டீ கடையில் தயார் பண்ணியா? ஐயா டீ குடிச்சிட்டு டீ கடையில் கடன் சொன்னீங்க, வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்தேங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் அடிக்க வந்துட்டாங்க. நானும் கை எனக்கு கட்டி என்ன பண்ணுறதுன்னு தண்ணிக்கணுமா? தெரியலைங்க. ஐயா அதாங்க நானும் அளவு தப்பாக பேசிட்டீங்க. ஐயா மன்னிச்சிட்டாரு, நீ போலாம். சரிங்க. முத்துச்சாமி 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 முத்துச்சாமி. போங்க. என்னப்பா நான் ரோட்டில் குடிச்சிட்டு தயார் பண்ணியா? எஸ் யூர் ரைட். பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்கிற, போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. நீ ஒரு வாரம் உள்ளே போ. எதுக்குடா இப்படி பண்ண? அண்ணன் ஏய் அழுவாதடா. அண்ணன் எங்க போயிட்டேன்? இங்க தானே இருக்க. அழுவாத, கண்ணத்தோட. என்னடா கோலம் இது? பதில் சொல்றா. கண்ணத்தோட பா. நான் ஒரு அனுபவத்துக்காக வந்தேன்ப்பா. ஏண்டா உன்னை இந்த கோலத்துல பாக்குற அனுபவம் எங்களுக்கு தேவையா? சாரி சார். சார் அவமான தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சார் சாப்பாடெல்லாம் எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சாப்பாடுலாம் நல்லா தான்ப்பா இருக்கு. பாத்ரூம் தான் சரியில்லை. இந்தியன் ஸ்டைல்ல இருக்கா, சரியா உட்காரவே முடியல. தண்ணி வேற ஊத்த மாட்டேறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அப்புறம் நீங்க ஏன் வந்தீங்கன்னு இருக்கும் எனக்கு. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. டேய் அண்ணன் சீக்கிரம் 4-5 நாள்ல வந்துடுவேன். நீ ஒன்றும் அழக்கூடாது, சரியா? சரி. சார் ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் நல்லா கொடுங்க சார். கொடுக்க சொல்கிறேன் சார். சரிப்பா, பாய். நீங்க நம்பிக்கையா போங்க, நான் போயிடுவேன். சரிங்க. ஹாய் அங்கிள். ஆனது உட்கார உட்கார. என்ன திடீர்னு? அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி விஷயமா. ஓஹோ, நீ இன்னைக்கு டேட் கேட்டிருந்தில்ல? சரி, அப்ப ஃபோன் ஏதாவது பண்ணாரா? அப்பா அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. எப்போ இந்தியா வராங்களா? என் கல்யாணத்துக்கு தான் இந்தியா வருவாங்களாம். ஏமா எப்படி நீ தனியா சமாளிக்கிற? பழகி போச்சு அங்கிள் சர்வெண்டோட இருந்து. சரி நீங்க என் வீட்டுக்கு வர்றதில்ல? எங்க அம்மா வர்றது, வேலை ரொம்ப டைட்டா இருக்குமா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன். சரி அங்கிள். சார் இவங்க ஆனந்தி. அன்னைக்கே சொன்னீங்களே சார். எல்லாம் ரெடியா இருக்கானுங்களா? ரெடியா இருக்காங்க சார். எத்தனை பேரியா? 4 பேர் சார். ஆனந்தி நீ ஒன்று செய், நீங்கே வச்சு எடுத்துக்க. கைதிங்க பொண்ணுங்களை பார்த்தா கலாட்டா கலாட்டா பண்ணுவானுங்க. சரி அங்கிள். மணி வந்து 1:25. நீ ஒன்று செய், 2 மணிக்கு மேலே வச்சுக்கோ. சரி சரியா? அங்கிள். ஆல் தி Thank you, பெஸ்ட். uncle. Yeah. ஓ பாத்து சரிங்க போயா. ஆனந்தி, அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டானே, அதை நிக்கிறேன் பாரு. சரி விடு, அப்புறம் பார்க்கலாம். நீங்க பேசுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து போனேன்னா கடவுள் சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. நெக்ஸ்ட். நீங்க போங்க, நீங்க வாங்க. இப்ப பாரு அவனை எப்படி கேள்வி கேட்கிறேன்னு. ஏதாவது பேச சொல்லு. ஏதாவது பேசுங்க. ஐ லவ் யூ. ஓகே. ஓகேயா? நீ வந்துரு. நீங்க எப்படி ஜெயிலுக்கு வந்தீங்க? சைதாப்பேட் கோர்ட்ல இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வந்தனா, அங்க இருந்து 100 ஃபீட் ரோட் புடிச்சு அண்ணா நகர் வந்து லெஃப்ட் திரும்பினா புல் வந்துச்சு. ஜெயிலுக்கு வந்துட்டேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டீங்கல்ல? நீங்க காசு வச்சிட்டு சாப்பிட்டீங்கல்ல? அதனால தானே நீங்க ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. அதனால தான் நீங்களும் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்களா? இப்படி வளர்ந்திருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்? கம்ப்ளைண்ட் போஸ்ட் போனிட்டா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதை கேட்டாலும் தப்பாவே பதில் சொல்றீங்க. மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்பா பெரிய பணக்காரரு, தங்கச்சி ஸ்டெல்லா மெரிஸ்ல பிஸ்காம் படிக்கிறா. ஐயா பெரிய பணக்காரரு. நீங்க நிறைய பொய் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரே ஒரு பொய் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.